சார் நாகநந்தினி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 18 முதலமைச்சர் இன்னைக்கு அறிவித்த விவசாய கடன் முழுமையாக 75,000 வரை வாங்கினது தள்ளுபடி ஆகும்னு சொன்னது சேர்த்தி 19. இதில் 14 திட்டங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிய திட்டங்கள் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இதில் இந்த வெற்றி திறன் பயிற்சி திட்டம், தமிழ் வெற்றி கிராமப்புற மறுமலர்ச்சி, வெற்றி வீடு திட்டம், ஆடு வளர்ப்பு திட்டம், வெற்றி 150 நாட்கள் திட்டம், அப்புறம் வெற்றி மடிக்கணினி, மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுக்கறதுக்கு முன்னால் பிராண்டட் போட்டுக்கிட்டது, இப்படி இதெல்லாம் இருக்குல்ல சார். இதெல்லாம் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்ட்டு வரும்போது அந்த பெயர் மாற்றத்தை எல்லாம் சாதனையாக இவர்கள் சொல்ல விரும்புகிறார்களா அல்லது சொல்லி ஆகணும் அப்படிங்கிறது தான் அரசியலா? கடந்த ஆட்சியாளர்கள் என்ன சொன்னாங்க? அதிமுக செய்ததற்கு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி திமுக இது இவங்க ஒரு பேரே வச்சாங்க, அவங்க வச்சது இவங்க வச்சாங்க, அவ்வளவுதான் நடந்தது சார். ஓகே சார், இது நடந்ததா இல்லையா? அதிமுக செய்த திட்டங்களுக்கு திமுக வேறு பெயர் வைத்து அதை அவர்கள் திட்டமாக அறிவித்தார்களா இல்லையா? அறிவித்தார்கள். எனக்கு நீங்க 1-2 நீங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்க, பாக்குறவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இல்ல, உண்மையிலேயே பண்ணியிருக்காங்க, அது நிதர்சனமான உண்மை. தேடி பார்ப்போம், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. 1-2 இல்ல சார், கிட்டத்தட்ட 10 திட்டங்களுக்கு மேல சொல்லியிருக்காங்க. சகோதரி இப்ப என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, குஜராத் சாதனைன்னொன்னே அவங்களுக்கு என்ன ஞாபகம் வருது பாருங்க. குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப் ஒண்ணுதான் அடிஷனலா சொன்னாங்க. அப்போ குஜராத்லயும் மகாராஷ்டிராலையும் சாதனைகளா நடந்துட்டு இருக்கு. கற்பனைக்கு எட்ட கூட கூடாது. ஏன்னா அங்கு நடந்து கொண்டு இருப்பது டபுள் இன்ஜின் சர்க்கார். அவர்கள் செய்து கொண்டிருப்பது சாதனைகள் இல்ல சோதனைகள் நம்ம அனைவருக்கும் தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது திடீர்னு இருங்க சகோதரி, நான் இடைமறிக்கவே இல்லை சகோதரி, உடனே இடையில வந்துடுறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாராட்டினீங்க, இன்னொரு உண்மை கசக்கும் போது அதை ஏற்றுக்க மறுக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு உண்மை இனித்தது, ஒரு உண்மை கசக்கிறது, ஏன் என்ற கேள்வி அதுக்கு சொல்லுங்க. இல்ல சிஎம் சிஎம் ஒரு நாள் தான் வரல, ஆனா பிஎம் 50% இது வரைக்கும் வரல, பார்லிமெண்ட்டுக்கு வரல. இத பத்தி என் சகோதரிக்கு தெரியல. ஒரே ஒரு நிமிஷமா, ஒரே ஒரு நாகநந்தினி கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாகநந்தினி சொல்லும் போது இடைமறிச்சா இருங்க மேடம், உங்களுக்கு கூட ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், கொஞ்சம் பொறுமையா இருக்கமா ப்ளீஸ். FL2 சொன்னாங்க, இது முற்றிலும் தவறு. ஏன்னா ஒரு நாள் இந்த மதுபானங்கள் எல்லாமே உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு, மதுபானமே உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது குடிக்க கூடாத பொருள்னு சொல்லிட்டு தடை விதிச்சுட்டு அதை உடனே அதை சரி என்று அடுத்த நாள் அறிவித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான். ஏற்றுக்கொள்ள முடியாது, தப்புதான். அது தப்புனா தப்புதான். அதை அகைன் உள்ள சேர்த்ததுல என்ன மர்மம் இருக்குன்றத கண்டிப்பா அவங்க சொல்லணும், சகோதரர் கூட சொல்லுவாங்க. ஆனா மதுக்கடைகளை மூடிவிட்டு மணமகிழ் மன்றங்கள் என்று திறந்த வரலாறு திராவிட முன்னேற்ற ஆட்சியிலும் உண்டு. கிட்டத்தட்ட 1500 இடங்கள்ல மணமகிழ் மன்றங்கள் என்ற பெயர்ல லைசன்ஸ் கொடுத்து திறந்திருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அண்ணன் சொல்லும் போது ஒரு விஷயத்த சொன்னாங்க, பத்திரப்பதிவுத்துறை. ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இப்போ அது டிஎம்கேல நடந்தது, அதனாலதான் என்ன ஆச்சு அப்படின்னா கவர்மெண்ட் இன்னைக்கு இங்க சேஞ்ச் ஆயிடுச்சு, சரியா? இப்போ இந்த அரசு வந்த பிறகு இந்த ஒரு 100 நாள்ல நீங்க 717 கடைய மாவட்ட வாரியாக எங்கெங்க மூடுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது தரவு இல்ல தரவு தர முடியாது. நீ என்ன பண்றாங்க, 38 மாவட்டத்துக்கும் நீ தனித்தனியா போய் வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. இப்போ நீங்கள் சொன்னதுபடி டிஎம்கே கவர்மெண்ட் வந்தபோது ஒரு 500 கடையை மூடினாங்க. மூடின பிறகு திமுக என்ன பண்ணது அப்படின்ட்டு நீங்கள் குற்றஞ்சாட்டுறீங்க அப்படின்னா ரெக்ரியேஷன் கிளப்பு அப்படிங்கிற அடிப்படையில் அனுமதி கொடுத்தாங்க, அது நடந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, இந்த அரசாங்கம் டிரான்ஸ்பரன்சியான அரசாங்கம். அதனால் சரி, இந்த அரசு அமைந்த பிறகு நீங்கள் FL2 FL3 எத்தனை பேர்த்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த அரசு காங்கிரஸ் பேர் இயக்கம் 2005ஆம் ஆண்டு கொண்டு வந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டா அதுக்கும் என்னங்கிறாங்க, நீ மாவட்ட வாரியா போய் கேட்டுக்கொண்டு. அப்போ நீங்க இங்க என்ன டிரான்ஸ்பரன்சி என்ன இருக்குது இந்த அரசாங்கத்துக்கிட்ட? சார், ஒரே ஒரு விஷயத்தை வச்சு நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இல்ல சார், இந்த விஷயம் தவறு, ஏற்றுக்கொள்கிறேன், மறுக்கல. டிரான்ஸ்பரன்சி இந்த விஷயத்துல வேண்டும். இவர்கள் சொல்லும் போது தகவல் கொடுக்கணும். அதுக்குதான் காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தது தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பது.
இந்தியால மிகப்பெரிய தேவை, அத்தியாவசியமான ஒன்று. அதை அளிப்பதற்காக மத்திய அரசு முயற்சி செய்தார்கள், அதிலும் அவர்கள் தோல்வியுற்றார்கள். அந்த திட்டத்தின் அடிப்படையில, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில நிச்சயமாக இவர்கள் தகவல் கொடுக்கணும் சார். கொடுத்தாங்களா? கொடுக்கல. That is wrong. That is wrong. I agreed. அப்புறம் அது எப்படி டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை? அதுதான் சார் சொல்றேன். நீங்க இந்த 717 மதுக்கடைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல தகவல் கேட்கும் போது கிடைக்காம இருந்திருக்கு கடந்த ஆட்சியில. இப்போ இது நடக்குது, இதை மாற்றிக்கொள்ளணும்ன்றது நம்மளோட எண்ணமாகவும் இருக்கு. அதே நேரத்தில் ஒண்ணு சொல்றேன் சார், இன்னைக்கு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. பத்திரப்பதிவுத்துறை சார் சொன்னாரு, பத்திரப்பதிவுத்துறையில நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய மகன் பத்திரம் பதிவு செய்த ஒரு பதிவு ரத்து செய்யப்பட்டிருக்கு. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடம் விருகம்பாக்கத்தில் 1.3 ஏக்கர் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆனா சார் அந்த தவறுகள் நடந்தது இப்ப இல்ல சார், தெரியும் சார். ஆமா, 2023 ஜூலைல. சரிங்களா? நீங்க தாவே காட்சியில நடந்து நினைக்க போறீங்க. அங்கு நடந்த தவறு இங்க மாற்றி அமைக்கப்பட்டது. தவறு செய்தவர்கள் தண்டனைக்குள்ளாக்கப்பட்டார்களான்னா இல்ல. அவர்கள் மீது நடவடிக்கை பெரிய அளவில் பாஞ்சிருக்க. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பத்திரம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆனா யாரும் கைது செய்யப்படவில்லை இதுவரைக்கும். இதுவும் தவறுதான் சார். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கஷ்டமா இருக்கு. சட்டமன்றத்திலையும் சரி, ஊழல் ஒரு கூட்டம் எந்திரிச்சு கத்துது. ஏன் கத்துறாங்கன்றதான் தெரியல. ஊழல் செய்தவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ள நினைக்கணும். இந்த அரசாங்கம் தவறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இன்றும் வைத்திருக்கிறோம். இனி வரும் காலங்களிலும் வைப்போம்.